ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணியிருக்க ஃபிஷ் டேங்க் செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நாங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து கப்பீஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து ப்ரீட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் நெட்டு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கப்பீஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 குட்டீஸ் இருக்கும். நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் குட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா. இது நாங்கள் ஒரு 6 months-ஆகவே ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் நாங்கள் வாங்கும் போது அரௌண்ட் ஒரு 7 to 8 pairs ஆஃப் கப்பீஸ் தான் வாங்கினோம். அதுக்கப்புறமா அது இவ்வளோ நிறைய ஆயிடுச்சு. இது பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, லைக் ஏதோ ஒரு பிரச்சனை, இது வந்து பார்க்கும்போது அதுங்க ஓடிட்டுருக்கிறது, அதுங்க இது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே காம்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த ப்ரீடிங் நெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு எம்ப்ராய்டரி நெட்டு தான். இது நாங்களே வாங்கி சும்மா நாங்களே அப்படியே ப்ரிப்பேர் பண்ணது தான். ரொம்ப இதில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செடியெலாம் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைலு. லைக் இதுக்கு இந்த ப்ரீடிங் நெட்டுக்கு செட்டப்புக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே அதுங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹைடிங் ஸ்பாட்ஸ் மாதிரி, லைக் அந்த குட்டிங்கெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஹைட் ஆகிக்கோங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் இந்த ப்ரீடிங் நெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே எல்லாமே வந்து பெரிய பெரிய குட்டீஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் நிறையவுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது இன்னமும். லைக் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கிறது மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே. இதில் வந்து குட்டி போட்டது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் வழியாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த குட்டிங்க எல்லாமே வந்து இப்படி வெளியே வந்துடும். ஸோ தட் வந்து இது ஏன் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த கப்பீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அதோட குட்டிங்களை வந்து அதுவே சாப்பிட்ரும். ஸோ அது ஒன்ஸ் அது குட்டி போட்ட உடனே வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த குட்டிங்கெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இதுங்கெல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டுருக்கோங்க. இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு நாங்கள் அகெயின் வந்து இதை தூக்கிட்டு போய் ப்ரீடிங் பாக்ஸ்லேயே விட்டுருவோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் 2 ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருக்கோம். இதுலேயுமே ஃபுல்லாக கப்பீஸ் தான் இருக்குது. அண்ட் தென் இதுலேயுமே ஃபுல்லாக கப்பீஸ் தான் இருக்கும். இது எல்லாமே பெருசு. இந்த ப்ரீடிங் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே பெருசாக இருக்கும். இங்கே வெளியே இருக்கிறது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன குட்டீஸாக இருக்குங்க. இந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது. அதான் இது லைக் கலர்ஸ்மே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். லைக் நாங்கள் வாங்கிட்டு வந்து 7 pairs தான். அதுக்கப்புறம் அது ஒன்று ப்ரீடாகி இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேஞ்ச் பண்ணுறதுலாம் கூட மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட்லி இதுங்களுக்கு வந்து இந்த ஆல்கேலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் வந்து நல்லா இதுங்க ப்ரீட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து செட்டப், அப்போ தான் டேங்க் செட்டப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த ஓஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைக் இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே தண்ணி வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்குலாம் அந்த ஓஸ் வச்சு அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ண ரொம்ப பெரிய வேலைலாம் எடுக்காது. பட் ஓகே, பட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இது பண்ணலாம். அதே மாதிரி காஸ்ட்டுமே வந்து ரொம்ப இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும்லாம் இல்லை. லைக் என்ன இது தேவையோ அது மட்டும் பண்ணால் போதும். இதுக்கு ஃபுட்டு மட்டும் லைக் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு இருக்கும். அந்த ஃபுட்டு மட்டும் இது பண்ணால் போதும். மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம பார்த்துட்டு மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு இதுங்களை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் செட் பண்ணி வளர்த்து பாருங்கள். லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ரொம்ப இங்கே வீட்டை சுற்றி அமைதியாக இருக்கும் போது இதுங்க வந்து அப்படி போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. அவ்வளோதான், இன்னைக்கான வீடியோ இதுதான். மெயினாக இப்போ இந்த நாங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட் பண்ணிக்கிறது இன்னொரு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் வளர்க்கும் போது ரொம்ப அடிக்கடி வந்து இந்த கப்பீஸ்லாம் ரொம்ப லாங் லாஸ்டிங்கெல்லாம் இருக்காது. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தெரியல, பட் இந்த எல்லோ கலர் டெய்ல் வச்சதெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது அரௌண்ட் ஒரு 6 months பேக் கூட இருக்கும். அதை பார்த்திங்கன்னா தெரியுங்க சென்டரில் அதெல்லாம் ரொம்பவே பெருசு. லைக் இந்த ஃபிஷ் டேங்க்கில் வளர்க்கும் போது அதுங்களோட டெத் ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் இதுங்க வந்து அது நேச்சுரலாக இப்போ ஒரு பான்லேயோ அந்த மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து அதுங்க வந்து ப்ரீட் ஆகும். ஸோ தட் வந்து
அதுங்களோட லைஃப் ஸ்பேனுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. லைக் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ மட்டும் காட்டுறேன், வேணா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.